ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம். அதே போல் நம்ம வாசல்லையும் விளக்கேற்றுறோம். அதை பற்றி தான் நான் இப்போ வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம வாசலில் எந்தெந்த பக்கம் விளக்கேற்றணுன்றது முக்கியமானது இருக்குது. அதை மாதிரி ஒரு சில பக்கம் விளக்கேற்றினா நமக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காது. ரொம்ப பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அது எந்த இடம் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு வியூ ஆகும். நம்ம வீட்டுல அழகா விளக்கேத்துறோம். அப்ப நம்ம அது மாதிரி மார்கழி மாசம் அது மாதிரி முக்கியமான விசேஷத்துக்கெல்லாம் வெளியே விளக்கேத்துவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கோலம் போட்டு அழகா வாசல 2 பக்கமும் விளக்கேத்துனா ரொம்ப மங்களகரமா இருக்கும். இப்ப பாக்குங்க, வீட்லயே விளக்கேறது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அந்த நம்ம விளக்கு ஜோதியை பார்த்தாவே ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அத மாதிரி உள்ள வர வாஸ்து பகவான் நமக்கு எந்தெந்த இடத்துல விளக்கேத்துனா என்னென்ன சிறப்பை தராதுன்னா நம்ம இப்ப சொல்ல போறேன். நம்ம போர்டுல பார்க்கலாம். பல்லி கத்துது பாருங்க. இங்க பாருங்க, இவர் தான் வாஸ்து பகவான். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இப்ப நம்ம எந்தெந்த திசையில வைக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். எந்தெந்த திசையில வச்சா எப்படி இருக்கும் நமக்கு அதையும் பாத்துடலாம். இப்ப கிழக்கு எப்பவுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டானா ஓகே. இத மாதிரி கார்னர் எப்பவுமே வாசல் எப்பவுமே ஏதாவது ஒரு கார்னர்ல தான் வரும். இப்ப நீங்க கிழக்கு பக்கம் பார்த்த வீடா இருந்தா வச்சுக்கோங்களேன், ஒண்ணு தென்கிழக்குல ஏத்துற மாதிரி இருக்கும், இல்ல வடகிழக்குல ஏத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு பாயிண்டா. அதே மாதிரி வடக்கு பக்கம் வாசலா இருந்தா ஒண்ணு வடகிழக்குல ஏத்துற மாதிரி இருந்தும், இல்ல வடமேற்குல ஏத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தெற்கு பக்கம் வாசலா இருந்தா தென்கிழக்குல ஏத்துற மாதிரி இருக்கும்ல, இல்ல தென் மேற்குல ஏத்துற மாதிரி இருக்கும். இதே மேற்கு பக்கம் வாசலா இருந்தா வடமேற்கு இல்லைன்னா அடுத்து தென்மேற்கு, இந்த 2 திசையில தான் ஏத்துற மாதிரி இருக்கும். நீங்க எந்த பக்கம் உங்களுக்கு திசையை பார்த்து வீடு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ நம்ம திசையை பார்த்து வீடுன்னா நமக்கு இப்ப கிழக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் என்ட்ரு உள்ள இப்படி நுழையிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்படி இந்த பக்கம்னா இந்த பக்கம் நுழையிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் அந்த அளவு டீட்டெயிலா சொல்ல விரும்பல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கிழக்க பார்த்துக்கலாம். இப்போ கிழக்கு பக்கம் வாசல் இருக்கவங்க எந்த பக்கம் ஏத்துனா, ஒண்ணு தென்கிழக்குல ஏத்தலாம். அது மாதிரி வடகிழக்குல ஏற்றக்கூடாது. ஏன்னா வாஸ்து பகவான் தலை இருக்கு. அந்த இடத்துல நீங்க விளக்கு வச்சுனா என்ன ஆகும்? தலை மேல விளக்கு கொளுத்தி வச்ச மாதிரி இருக்கும். அவருக்கு விளக்க மேலத்துக்கு ஏத்துனா என்ன ஆகும்? எரியும்ல, நமக்கே இரிட்டேட் ஆகும், சூடாகும், மண்டை சூடாகும் வாங்கல. அதெல்லாம் இதுதான். அதனால அந்த பக்கம் முடிஞ்ச வரைக்கும் வடகிழக்குல ஏத்தவே ஏத்தாதீங்க. ஒண்ணு ஏத்துனா தென்கிழக்குல ஏத்துங்க. தென்கிழக்கு சூப்பர் பெஸ்ட் ஐடியா. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்குல ஏத்தக்கூடாது. இந்த பிக்சரை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எப்படி கிராஸா எப்படி படுத்திருக்காரு அதை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பேசிக் தான். அதை தெரிஞ்சாவே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இது மாதிரி தெற்கு பக்கம் வாசல் இருந்தா தென் கிழக்குல ஏத்துறதோட உங்களுக்கு தென் மேற்குல ஏத்தலாம். தென்மேற்குல முடிஞ்ச வரைக்கும் வாசல் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது வைக்க கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தென்மேற்கு நல்ல ஹைட்டான பகுதி. அந்த இடத்துல நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஹைட் ஏத்துறமே தவிர உள்ள நுழையிறது அந்த பக்கம் வாசலை வைக்க கூடாது. இல்லைன்னா சென்டரா வச்சுக்கோங்க, பெஸ்ட். அது சென்டரா வச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், தென்மேற்குல விளக்கு ஏற்றலாம். ஏன்னா ஒரு கால் பக்கம் நீங்க விளக்கு ஏற்றினா நம்ம சாமிக்கு எப்பவுமே காலடியில விளக்கு ஏத்துறோம் பாத்தீங்களா? அப்ப இந்த பக்கம் விளக்க நீங்க கண்டிப்பா ஏத்தலாம். விளக்கு அணைஞ்சிருக்கு காத்துல ஏத்திடுறேன். தென்கிழக்குல ஏத்தலாம். அவர் நெருப்பு சம்பந்தமானதெல்லாம் அங்க தென்கிழக்குல செய்யலாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மேற்கு பக்கம் வாசல் இருக்கவங்க வடமேற்குல சூப்பரா ஏத்தலாம். வடமேற்கு நீங்க வடமேற்குல ஏத்தினீங்கன்னா வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு செம்மையா அடிக்கும். வடமேற்குல நீங்க எவ்வளவு விளக்கு ஏத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல உள்ளவங்க எப்பவுமே வெளிநாட்டுலதான் இருப்பாங்க. அந்த மாதிரி பாக்கியம் இருக்கு. அது மாதிரி கிச்சன் கூட நான் அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க நான் எங்களோட பிளேலிஸ்ட்ல போனாவே வாஸ்துன்னு வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இது செகண்ட் வீடியோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணிக்கோங்க, அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல இதை பத்தி. அவங்க கொஞ்சம் தப்பா இது பண்ணிட்டு அவங்க கஷ்டப்பட வேண்டாம்ல, அதனால ஓகேவா. தென் வடமேற்குல ஏத்திக்க, வடமேற்குல ஏத்துனா வெளிநாட்டு யோகம் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரி வடக்கு பக்கம் வாசல் இருக்கிறவங்க வடகிழக்குல ஏத்த வேண்டாம், வடமேற்குலயே ஏத்துங்க, செம்மையா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அதான் சொல்லியிருக்கேன்ல, வடகிழக்குல ஏத்துனா தலை பக்கத்துலன்னு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேவா. இப்ப கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன் பாருங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து. நார்த் ஈஸ்ட்ல விளக்கு வைக்க கூடாது. நார்த் ஈஸ்ட் ஜாயிண்ட் ஆறு பாத்தீங்களா, நார்த் ஈஸ்ட்ல தான் வாஸ்து பகவான் தலை இருக்கு, அங்க ஏத்தக்கூடாது. அத மாதிரி சவுத் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட்ல வைக்கலாம். சவுத் வெஸ்ட்ல, சவுத் வெஸ்ட்ல சூப்பரா வைக்கலாம். அவருடைய கால் இருக்கு, சவுத் வெஸ்ட்ல வைக்கலாம். தலை பக்கத்துல மட்டும் வைக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட்ல வைக்கலாம். நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்ட்லயும் சூப்பரா நீங்க வைக்கலாம். நார்த் வெஸ்ட்ல வச்சீங்கன்னா வெளிநாட்டு யோகம் செம்மையா இருக்கும் உங்களுக்கு. உங்க வீட்டு ஆளுங்க எப்பவுமே வெளிநாட்டுல இருந்து போயிட்டு இருப்பாங்க, வெளிநாட்டு பழம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து நார்த் வெஸ்ட்ல செம்மையா வைக்கலாம். நார்த் ஈஸ்ட்ல மட்டும்தான் வைக்க கூடாது, மற்ற பக்கத்துல எந்த பக்கம்னாலும் வைக்கலாம். உங்க விளக்கு மட்டும்தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் கிடையாது. விளக்கு வைக்கலாம், உங்களுக்கு வந்து யோகமா ரொம்ப நல்லா இருக்கும். சவுத் வெஸ்ட்ல வைங்க, செம்மையா இருக்கும். சவுத் வெஸ்ட்ல தினமுமே ஒரு சின்ன ஒரு பானம் மாதிரி கட்டி கூட சவுத் வெஸ்ட்ல வைக்கலாம், எப்பவுமே டெய்லியே வைக்கலாம். அது மாதிரி வெளிநாட்டு யோகம் வரணும்னு வேண்டவங்க நார்த் வெஸ்ட்லயும் டெய்லி வைக்கலாம். நீங்க நம்ம உள்ள வந்து விளக்கேற்றும் போதே அங்க வெளியிலயும் விளக்கேத்துங்க, வெளிநாட்டு பழம் கண்டிப்பா கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவம் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன மூளை என்னென்ன திசைன்னு அதையும் உங்களுக்கு சொல்றேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் சைடு கேட்டு வைக்கும் போது எப்பவுமே நார்த் ஈஸ்ட்ல வந்து கேட்டு வைங்க. நார்த் ஈஸ்ட்னா வட கிழக்குல கேட்டு வைங்க. அப்பதான் வந்து எப்பவுமே பள்ளத்துல இருந்து வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. அதனால நார்த் ஈஸ்ட்ல கேட் வாசல் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் சவுத் ஈஸ்ட்ல வைக்காதீங்க. ஈஸ்ட் பக்கம் வாசல் இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்றேன், இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட்ல கேட்டு வைங்க, உள்ள இருந்து அப்படி நுழையிற மாதிரி இருக்கணும், ரொம்ப நல்லது. இந்த பக்கம் வைக்காதீங்க. அத மாதிரி சவுத்து பக்கம் வாசல் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் மிடில் வைக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த பக்கம் வச்சாலும் ரொம்ப டென்ஷனா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால அந்த பக்கம் வேணாம். சவுத் வெஸ்ட்லயும் வைக்க கூடாது, தென்மேற்குலயும் வாசல் வைக்க கூடாது. ஏன்னா ஹைட்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வர்றது பள்ளத்துல வந்து விழுந்த மாதிரி இருக்கும், அதனால இப்படி பண்ண. முடிஞ்ச வரைக்கும் சவுத்து பக்கம் வாசல் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் மிடில் வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட். அதனால வைக்காதீங்க. அதே மாதிரி வெஸ்ட் சைடு மேற்கு பக்கம் வாசல் இருக்கவங்க எப்பவுமே நார்த் வெஸ்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல விசேஷமா இருக்கும். இதுவும் பள்ளத்துல இருந்து வர்ற மாதிரி தான். சவுத் வெஸ்ட்ல வைக்கக்கூடாது, தென்மேற்குல வாசல் வச்சு உள்ள நுழையக்கூடாது. மேற்கு பக்கம் வாசல் இருக்கவங்க, வெஸ்ட் பக்கம் வாசல் இருக்கவங்க இங்க இருந்து இங்க நுழையக்கூடாது, இங்கதான் கேட் வச்சுக்கணும். அதே மாதிரி நார்த்து பக்கம் விளை வச்சுக்கணும், நார்த் ஈஸ்ட்ல வச்சுக்கலாம். அது மாதிரி நார்த் வெஸ்ட்ல வைக்கக்கூடாது. என்னென்ன பக்கம் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸ்ட் பக்கம் இருக்கவங்க நார்த் ஈஸ்ட்ல வைக்கணும், வடகிழக்குல வைக்கணும். அதே மாதிரி சவுத்து பக்கம் வைக்கிறோம், சவுத்து பக்கம் இருக்கவங்க சென்டர்ல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெஸ்ட் சைட்ல இருக்கிறவங்க நார்த் வெஸ்ட்ல வச்சுக்கோங்க, நார்த் வெஸ்ட், ஓகேவா. அது மாதிரி நார்த் சைடு இருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வாசல். இதை கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கேட் வந்து இங்க வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்படி வச்சுக்கோங்க. இங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சென்டர்ல வச்சுக்கோங்க. இது வந்து சவுத் ஈஸ்ட்ல வச்சுன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கும்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் முடிஞ்ச வரைக்கும் வைக்காதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வெஸ்ட் சைட்ல இருக்கவங்க நார்த் வெஸ்ட்ல வச்சுக்கோங்க கேட் ஓப்பன். அப்படியே நீங்க காரு அது மாதிரி வைக்கணும்னா வச்சுக்கோங்க, வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை ரொம்ப யூஸ் பண்ணாம
இது சின்ன கேட் வழியாவே உள்ள எப்பவுமே என்ட்ரு ஆகிற மாதிரியே வச்சுக்கோங்க பெஸ்ட். அப்படி வைக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க, பெருசா வச்சா கூட அந்த எந்த பக்கம் சொல்றனோ அதை மட்டும் முக்கியமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நார்த் சைடுல வாங்க, நார்த் ஈஸ்ட் வச்சுக்கோங்க. அப்படி கார் ஏதாவது பார்க்கிங் வச்சா கூட முடிஞ்ச வரைக்கும் சின்ன கேட்லயே உள்ள நீங்க என்ட்ரு ஆகிற மாதிரியே பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ள. அதான் உங்களுக்கு ரொம்ப வளத்தை கொடுக்கும், உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு. அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கேன், இதே வரைபட போட்டோஸ்லாம். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல யூஸ் ஆகும். நீங்க அடுத்து புது வீடு கட்டினாலும் சொல்லி இருக்கிற வீடை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்றதும் யூஸ் ஆகும். ஓகேவா? அது மாதிரி நீங்க புதுசா மாடிஃபிகேஷன் பண்ணனா இன்னொன்னு இருக்கு, மறந்துடாதீங்க. எப்பவுமே வீட்டுல ஒரு அனிமல்ஸோ இல்லைன்னா ஃபிஷ்ஷு கூட வளர்த்துக்கோங்க. எப்பவுமே அந்த சின்ன ஃபிஷ் டேங்க் இருக்கு பாருங்க, கலர் ஃபிஷ், அதை வளர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்ம வாஸ்து பகவான் சரி பண்ணும் போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது வரும்னு சொல்லுவாங்க. அப்ப இத மாதிரி நீங்க குட்டி குட்டி நீங்க சேஞ்சிங் பண்ண அந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷு சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், புதுசா வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதை நீங்க வாங்கி போட்டுக்கோங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தலைக்கு தலை பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இது. செய்யுங்க, ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு லைஃப்ல growth ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க லைஃப் லாங் அதே போல நீங்க அடுத்தடுத்து கட்ட மாதிரி இருக்கும், நிறைய வீடு வாங்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு நிறைய பணம் சேரும், உங்க வீடு நல்லா நிம்மதியாகவும் இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் லைஃப் மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு வியூ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சரோ ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்.